அம்மா, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு கிடைக்கலையே. 2 நாளா நான் ஒன்றும் சாப்பிடல. வயிறு ரொம்ப வலிக்குது. அங்க பாரு, ரொட்டி இருக்கு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னால வாங்க முடியல. என்னிடம் பணம். இந்த ரொட்டி வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. வயிறு இன்னும் பசிக்குது. ஒரு துண்டு சாப்பிட்டா கூட போதும் போல இருக்கு. ஆனா என்னால வாங்க முடியல. என்னிடம் பணம் இல்லையே. இவ்வளவு பசிச்சாலும் பாப்பா, நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? முகம் பார்த்தாலே சோர்வா தெரிகிறது. கண்ணில் கண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கே. நீ சாப்பிடலையா பாப்பா? பசி இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஆனது என்று சொல்லு பாப்பா. நான் இருக்கேன். உனக்கு பாட்டி, ரொம்ப பசிக்குது. 2 நாளா நான் சாப்பிடவே இல்ல. வயிறு ரொம்ப வலிக்குது. நிக்கவே முடியல போல இருக்கு. அங்க ரொட்டி பார்த்தேன், சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா என்னிடம் பணம் இல்ல பாட்டி. யாரிடமும் கேட்கவே கொஞ்சம் தயக்கம் ஆகுது. நான் என்ன இதோ இந்த ரொட்டி எடுத்துக்கோ. பசிச்சிருப்ப, முதல்ல நீ சாப்பிடு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துராத. உன்ன மாதிரி இன்னும் பல பேருக்கு பசி இருக்கும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கும் கொஞ்சம் கொடு. அப்படின்னாதான் நிஜமான சந்தோஷம் வரும். ஓகே பாட்டி, நன்றி. இவ்வளவு உதவி பண்ணீங்க. என்ன சொல்வதுனே தெரியல. ரொம்ப நேரமா பசிச்சுட்டு இருந்தேன். நீங்க கொடுத்த இந்த ரொட்டி எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் இதை மறக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அடடா, ரொட்டி பெரியதாக ஆகுது. அருண் ஆச்சரியத்தால் கண்களை பெரிதாக திறந்து பார்த்தான். அவன் கையில் இருந்த அந்த சின்ன ரொட்டி மெதுவாக பெரிதாக மாற ஆரம்பித்தது. இது மந்திரமா இருக்கே என்று அவன் உள்ளுக்குள் எண்ணினான். அவன் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட இதோ நீயும் சாப்பிடு. நீயும் ரொம்ப பசிச்ச மாதிரி தெரிகிற. நான் மட்டும் சாப்பிட்டா சரியா இருக்காது. நமக்கு கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிட்டாதான் சந்தோஷம். பரவாயில்ல, இன்னும் இருக்கு. நீ கவலைப்படாத. நாம இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம். நன்றி அண்ணா. எனக்கும் ரொம்ப பசிச்சிருந்தது. நீங்க கொடுத்ததால தான் இப்ப சாப்பிட முடிஞ்சது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நல்ல மனசோட கொடுத்தீங்க. நான் இதை மறக்க மாட்டேன் அண்ணா. ரொம்ப வாவ், இன்னும் பெருசாகுதே. இது எப்படி சாத்தியம்? நாம கொடுக்க கொடுக்க ரொட்டி குறையவே இல்ல, இன்னும் அதிகமா ஆகுது. பாட்டி சொன்னது உண்மைதான் போல. நாம் பகிர்ந்தா அது இன்னும் பெருகுது. இது வாவ், இன்னும் பெருசாகுதே. இது எப்படி சாத்தியம்? நாம கொடுக்க கொடுக்க ரொட்டி குறையவே இல்ல, இன்னும் அதிகமா ஆகுது. பாட்டி, எங்க போயிட்டீங்க? இப்போதான் நீங்க இருந்தீங்க. எங்க போனீங்க பாட்டி? அவங்க பாப்பா, வாழ்க்கையில் எப்பவும் நினைவுல வச்சுக்கோ. நமக்கு கிடைத்தது கொஞ்சமா இருந்தாலும் பகிர்ந்தா அது போதும். பசி இருந்தவங்க முன்னாடி நம்ம சாப்பாடு மட்டும் நினைக்க கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணினா அது பெரிய விஷயமாகும். கொடு